முதியோர் மருத்துவர் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல் நிறைய கேள்வி வந்துட்டுருக்கு. கேள்வி திரு மோகன்தாஸ் 42 வயது பவானிந்து கேட்டிருக்காரு. என் தாத்தாவிற்கு 72 வயது ஆகிறது. கடந்த 4 வருடங்களாக மறதி நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கு தேவையான சிகிச்சையும் செய்து வருகிறோம். எனது வேலை தொழில்நுட்ப கம்பெனியில் பகுதி நேர ஊழியராக வேலை பார்த்து வருகிறேன். எனது அப்பாவும் அம்மாவும் பள்ளியில் பணிபுரிகிறார்கள். காலையில் பள்ளிக்கு சென்றால் மாலையில் தான் வீடு திரும்புகிறார்கள். ஆகையால் தாத்தாவை கடந்த பல ஆண்டுகளாக கூடவே இருந்து கவனித்து வருகிறேன். எனக்கு இந்நோய் பற்றி சில சந்தேகங்கள் உள்ளன. அது உங்களுக்கு காலம் இருப்பின் உங்களுக்கு பதிலை ஆவல் எதிர்பார்க்கிறேன். நன்றின்னு போட்டிருக்காரு. இவர் ஒரு பிரியமான பேரன். தாத்தாவை நல்லா பார்த்துட்ருக்காரு. அவர் கூடவே இருக்கார். அவர் ஒர்க் அட் ஹோம்னால தாத்தா பார்த்துக்கிட்டு வேலையும் பண்ணிக்கிறாரு. ஒரு கூடவே 4 வருஷம் நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்குது. இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். முதல் கேள்வி இது ஒரு பரம்பரை நோயா? ஸோ ஜெனட்டிக் டிசீஸ்னு கேட்டிருக்காரு. இது பரம்பரை நோய் இல்லை. ஆனால் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ், ஒரு 10% பீப்புளுக்கு பரம்பரை வர வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது கொஸ்டின், இந்த நோய் யாருக்கெல்லாம் வரும்? இந்த டிமென்ஷியாங்கிற மறதி நோய் யாருக்கெல்லாம் வருகிறாரு? இது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாதிரி ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் கிடையாது, எல்லாத்துக்கும் வரும். அதனால் ஒன்லி ஏஜ் 60-70 இயர்ஸுக்கு வரும். அமெரிக்கன் பாஸ் பர்சன் ரொனால்டு ரீகனுக்கு வந்திருக்கு, முத்துச்சண்டை வீரர் முகமது அலிக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வரும். ஸோ இது இவருக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. இதிலே கண்டினியூ பண்ணுறேன். இந்த நோய் யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா யங்ஸ்டர் வர இருக்கும். சில யங் ஏஜ்லேயே தலையில் காயம் அடிபட்டுருந்துன்னா இந்த மாதிரி நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜென்ரலாக இந்த நோய் எல்லாத்துக்கும் எப்போ வேணாலும் வரலாம். முக்கியமாக ஓல்ட் ஏஜில் வர்றது காமன் டிசீஸ். இந்த டிமென்ஷியா, இந்த மறதி நோய் வராமல் தடுப்பூசி உண்டா டாக்டர்? இப்போ எல்லாத்துக்கும் தடுப்பூசி வந்துடுச்சு, இன்க்ளூடிங் இந்த நிமோனியா வந்துட்டுருக்கு, எல்லாத்துக்கும் வந்துருக்காங்க. இன்னமும் தடுப்பூசி ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. இந்த எலிக்கு பொடுத்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஃபாலோ பண்ணும்போது அந்த மறதி வராமல் இருக்குன்னு இன்ஜெக்ஷன் போயிட்டுருக்குது. இன்னும் ட்ரையலில் தான் இருக்குன்னு, இதுக்கு தடுப்பூசி இன்னும் வரல. நல்ல கேள்வி. இந்த டிமென்ஷியா நோய் பற்றி மற்றவங்க தெரிவிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப ப்ராக்டிக்கல் கொஷின்ஸு. இது மற்றவங்க தெரிவிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட் வரப்போகுது? அவங்க போய் 4 பேர் சொல்லுவார், அவர் மறதி நோய் சொல்லிட்டு இருப்பார். யாரும் சொல்ல வேண்டியது, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அவருக்கு இந்த நோய் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியன்னு அவசியம் அவங்களுக்கு மட்டும் சொல்லலாம். ஜென்ரலாக இவருக்கு டிமென்ஷியா நோய் முடிஞ்சது சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நோயில் தாத்தா படுத்து படுக்கையில் இருக்கார். இவருக்கு ஏதாவது ஒரு டயட்டு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது, உணவு பற்றியமாக இருக்குன்னு கேட்டிருக்காரு. இது டிமென்ஷியா நோய்களுக்கு உணவு பற்றி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் என்ன சாப்பிட்றோம் அவருக்கே தெரியாது. அது என்னங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பார். 2 இட்லி நார்மலாக தாத்தா 2 இட்லி 3 சாப்பிட்றோம், இன்றைக்கி 7 8 சாப்பிட்டே இருப்பார். அவருக்கு இந்த சென்டர் ஒர்க் பண்ணல. ஸோ நீங்களாக பார்த்து 3 இட்லி 4 பேர் நீங்களாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி குறைஞ்சவரை நீங்கள் அவர் இஷ்டத்துக்கு விட்டு அவரோட சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாந்தி டயரி வந்துடும். அதனால் இந்த நோய்க்கு பத்தியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அளவு மட்டும் பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த டிமென்ஷியா நோயாளிகளுக்கு டாக்குமெண்ட் கையெழுத்து போடலாமா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னாரு. இது நல்ல சயின்டிஃபிக் கொஷின்ஸு. இது ரொம்ப ட்ரிக்கியான கொஷின்ஸு. அந்த நேரத்தில் கையெழுத்து போடுற நேரத்தில் ஒரு டிமென்ஷியா இருக்கா இல்லையான்னு ப்ரூஃப் வேணும். இதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் ஒரு டாக்டரோட முன்னிலையில் வச்சு அவர் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு கோர்ட்டுக்கு போகிறது நல்லது. இல்லைன்னா இப்போ என்னால் பெரிய புலாக வந்துடும். கையெழுத்து போடுற அன்றைக்கி மறதி இல்லைன்னா ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் சேஃபாக கையெழுத்து போடலாம். மறதி நோய் உள்ளவங்களுக்கு ஃபிட்ஸ் வருமானு கேட்டிருக்காரு. நார்மலாக ஃபிட்ஸ் வராது. ஏன்னா டிமென்ஷியா டீஜெனரேஷன் பிரெயினில் சுருங்கி போய் ஃபிட்ஸ் வராது. சில வேஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அது மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சி டிமென்ஷியா வந்திருக்கும். அவங்களுக்கு சில நேரத்தில் வலிப்பு நோய் வரலாம். இது வேஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மட்டும் வலிப்பு நோய் வரலாம். இன்னொன்று ரொம்ப ப்ராக்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த டிமென்ஷியா நோய் பாதிக்கப்பட்டவர்கள் வாகனங்கள் ஓட்டலாமாங்கிறாரு. கண்டிப்பாக கூடவே கூடாது. அவர் எது பிரேக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்துட்டு கூட ஓட்ட அலோவ் பண்ணாதீங்க. வாகனங்கள் ஓட்டவே கூடாது. ஒரு ஜெனரலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. டாக்டர் சார், உங்கள் கிளினிக் வர பேஷண்ட்டை பார்த்து உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபீலிங் வரும்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஒரு பேஷண்ட்டு வந்தாருன்னா இது என்ன சார் ப்ராப்ளம் கேட்டால், எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கிறேன், இவங்க தான் கூட்டு இவங்களுக்கு கேளுன்றவார். ஸோ அவருக்கு எதுவுமே தெரியல. ஒன்று அவங்கள கேட்டால் எல்லாம் ஹிஸ்ட்ரி போகிற சொல்லுவாங்க, எல்லாம் மறதி போச்சு சார், அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு பாத்ரூம் போகிறாரு அங்கே டிஃபன் சாப்பிட்றாரு
கிச்சனில் போய் யூரின் போய் நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ எம் ஒரிட் அபவுட் த கேர் கிவர்ஸ். கூட கூட்டியிருந்தவங்க அவளை பற்றி நான் கவலைப்படணும். ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் த பேஷண்ட். அவர் ஹாப்பி டிமெண்ட்ஸ் ஒன்றும் தெரியல ஓட்டுத்துட்ருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து டைம் போகிறது தெரியாது. அவர் வெளியே விட்டால் வெளியே ஓடி போயிடுவார். க்ளீனாக வச்சுக்கணும், கீழே விழுந்துருவார், ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும். அது சுருங்க சொல்லணும்னா இவங்க வந்து மனதளவில் இருந்து உடலில் வாழும் மனிதர்களாக இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து ஒரு குழந்தையை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அது மாதிரி ட்ரீட் பண்ணோம். ஐ மைட் ஒரிட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஒன்லி த கேர் கிவர்ஸ், நாட் வித் த பேஷண்ட்டு. மோகன்தாஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் பெரிய மேலே அக்கறை வச்சுட்டு இந்த மனித நோயை பற்றி ஒரு டீட்டெயிலாக கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொடுத்த பதில்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.